உறவுகளே! இன்னைக்கு காலையிலேயே நம்ம ஸ்ட்ரீட்ல நல்ல வெயிலா இருந்துச்சு. ஸோ வெயில பார்க்கவுமே முடிவு பண்ணியாச்சு. இன்னைக்கு கண்டிப்பா அழுக்கு துணியெல்லாம் துவச்சு போட்டுட்டு, அதோட காயாம இருக்க துணியெல்லாம் எடுத்து வெளிய காய போட்டுறணும் அப்படின்னு. மேக்ஸிமம் நம்ம செட்டுக்குள்ள துவச்சு காய போட்டு விட்டோம்னாலே, வெயில் டைம்ல காஞ்சிரும். நம்ம வெளிய எடுத்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா மழை பெய்யுது அப்படின்னா மட்டும் நம்ம வெளிய எடுத்து போட்டு காய வச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல. நேத்திக்கு நம்ம எஸ்டேட்ல நல்ல மழை. ஸோ அதனால நேத்திக்கு துவைச்சது எதுவுமே காயல. வெளிய எடுத்து போட்டுட்டுருந்தேன். நேத்திக்கு நம்ம எஸ்டேட்ல மட்டும் தான் மழை பெஞ்சிருக்கு. சூரியநெல்லி சைடுலாம் நல்ல வெயிலா இருந்திருக்கு. இப்போ கூட நம்ம லைன்ஸுக்குள்ள நல்ல வெயிலு. ஆனா மேல காலனில பார்த்தீங்கன்னா, அந்த மழை வர மாதிரியே தான் இருந்துச்சு. மிஸ்ட் பயங்கரமா இருந்துச்சு மேல கொஞ்சம் கொஞ்சமா மிஸ்ட் வந்துட்டே இருந்துச்சு. கரெக்ட்டா 2 மணிக்கு மேல மழை வர ஆரம்பிச்சிருச்சு. தம்பி வெளிய வந்துட்டான் அப்படின்னா, அவனுக்கு அந்த வண்டி ஓட்டுற குச்சினா, அந்த செடிலாம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு குச்ச உருவி குடுத்துட்டோம், பிச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, அவன் அத வச்சு நம்ம ஆட்டோக்குள்ள ஸ்டேரிங் மாரி வச்சு வண்டி ஓட்டி விளையாடுவான். அவனுக்கு மைண்ட் ஃபுல்லா அந்த வண்டி ஓட்டுறதுல மட்டும் தான் இருக்கு. பசங்க மேக்ஸிமம் இப்படி தான் இருப்பாங்க. ஆனா இவனுக்கு ரொம்ப கூடுதலு. ஏன் அப்படின்னா, அவங்க அப்பாக்குள்ள தம்பியும் சரி, அண்ணனும் சரி, அவங்க அப்பாவும் சரி வண்டி தான் ஓட்டுறாங்க. ஸோ அதனால அவனுக்குமே அந்த வண்டி ஓட்டுற இன்ட்ரெஸ்ட்டா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவனுக்கு எது விருப்பமோ அத பண்ணிக்கட்டும் அப்படின்னு. என் பையனுகிட்ட இருந்து நான் ஒரு பாடம் படிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, எந்த விஷயமும் என் பையன்கிட்ட நான் அரட்டி சொன்னேன் அப்படின்னா, அதுக்கு வேலைக்கே ஆகாது. இதே நான் பாசமா சொல்றேன் அப்படின்னா, அந்த விஷயத்த அவன் கிளியரா பண்ணுவான். அதோட சேட்டை பண்றது எல்லாம் என்கிட்ட மட்டும் தான். நெறைய பேர் கம்ப்ளைண்ட்டுமே பண்ணியிருக்காங்க. "எப்படி நீ இவன சமாளிக்கிற? இவ்ளோ குசும்பு பண்றான்ல" அப்படின்னு. கண்டிப்பா சேட்டை பண்ண தானே செய்வாங்க. 4 வயசு பையன். எப்படி அமைதியா இருப்பான்? கண்டிப்பா துருதுருன்னு தானே இருப்பான். நான் அத பெருசா மைண்ட் வைக்க மாட்டேன். ஆனா எனக்கு தெரியும். அவன் வெளிய எங்கேயாவது போனான் அப்படின்னா, அந்த இடத்துக்கு ஏத்த மாரி அவன் சேஞ்ச் ஆக்கிருவான் அப்படின்னு அத நானே நெறையா வாட்டி பார்த்துருக்கேன். அதனால நான் பெருசா அவன எதுவுமே சொல்ல மாட்டேன். அவன் எப்படி இருக்கானோ அப்படியே விட்டுருவேன். உங்க பசங்க எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. துவச்சு தனி வடிய போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்து கொண்டு வெளிய காய போட்டுட்டு இருந்தேன். எனக்கு டே இன்னைக்கு இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மூணார் பத்தின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.